ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிமே சாட்டர்டே வந்து விளாக் போடலாமா? அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நான் ஒண்ணு திங்க் பண்ணி வச்சிருக்கேன். சாட்டர்டே ஆனா நம்ம ஹோம் விளாக் போடணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. இது ஓகேவா? நீ போடவே தேவையில்லம்மா அப்படின்னு சொல்றீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எதுனாலும் எனக்கு ஓகே தான். நேத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியக்குட்டி ஸ்கூல்ல இருந்து கால் வந்தது. என்னன்னா அவனுக்கு உடம்பு சரியில்ல. சரியா சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ ரொம்ப காஃப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹை டெம்பரேச்சர்ல இருக்குன்னு அவங்க மேம் கால் பண்ணதும் பக்குன்னு அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு, "ஐயய்யோ! குழந்தைக்கு என்னாச்சு? காலையில நல்லா தானே போனான் ஜாலியா" அப்படின்னு இருந்தது. என்னன்னே தெரியல. ஸோ அவங்க டாடி போய் கடகடன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து பெட்ல படுத்தவன் தான் இன்னைக்கு காலையில ஆச்சு. இன்னும் எழுந்துக்கவே இல்ல. ஸோ மருந்து குடுக்கலாம். ஆல்ரெடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மருந்தெல்லாம் வச்சிருந்தோம். ஸோ அந்த மருந்து குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சிருந்தா, சாப்பிடவே இல்ல. வாயே தொறக்கல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, மருந்தும் குடுக்கல. அதனால ரொம்ப அனத்திக்கிட்டே இருந்தான் நைட்டு ஃபுல்லா. ஒரு பேரண்ட்ஸா இருக்கும்போது அந்த அனத்திக்கிட்டு, தூங்காம எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. ஸோ நைட்டு ஃபுல்லா நானும் ராகுலும் மாத்தி மாத்தி தூங்கவே இல்ல. நான் ஒரு 10 மினிட்ஸ்னா, ராகுல் ஒரு 10 மினிட்ஸ் என்னமோ குழந்தை பொறந்து கொஞ்ச நாள் இருப்போம் தெரியுமா? அந்த மாதிரியே நேத்து இருந்துச்சு. சரி ஓகே. காலையில கொஞ்சம் அந்த 5:00 அப்படிதான் அவன் நல்லா டீப்பா தூங்கியிருந்தான். அப்பதான் நாங்களுமே தூங்குனோம். ராகுலுக்கு வந்து 6:00 கிளாஸ் இருந்ததுனால, அவங்க எழுந்து வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நைட் ஃபுல்லா தூங்காம அப்படி முழிச்சு முழிச்சு எழுந்துட்டு, காலையில கிளாஸ் எடுத்துட்டு, ஸோ அதனால கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு போல இருக்கு. அதனால கொஞ்சம் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரியா? அப்படின்னு பாவமா கேட்டாங்க. சரி நம்ம ஆல்ரெடி முட்டை, பிரெட்லாம் வாங்கி வச்சிருந்தேன். சரி அவங்களுக்கு மட்டும் போட்டு குடுத்துரலாம். ஆதி எழுந்தானா பிரெட் குடுத்துரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, ராகுலுக்கு மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சட்னி ரெசிபி இப்ப சொல்றேன். அத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பிரெட் ஆம்லெட் பண்ணும்போது நான் வந்து அந்த கிரீன் சட்னி இல்லாம பண்ண மாட்டேன். ஏன்னா, அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. ராகுலுக்கும் புடிச்சிருக்கும். ஸோ, அதனால வந்து அந்த கிரீன் சட்னிக்காக என்னலாம் பண்ணுவேன்னு சொல்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு, இதெல்லாம் வாஷ் பண்ணி மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா வறுத்த சீரகம், கொஞ்சமா சாட் மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, நீங்க வந்து எலுமிச்சப்பழம் புழிஞ்சுக்கலாம். எலுமிச்சப்பழம் புழிஞ்சுட்டு கொஞ்சமா வந்து தயிர் கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சு அத மேல தடவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கீழ வேணா ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. எல்லாம் அரைச்சு முடிச்சுட்டு, இன்னொருத்தங்க நெறைய கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. என்னன்னா, ஃப்ரிட்ஜ வாங்கிட்டு நீங்க லேட்டா சொல்றீங்க அப்டின்ட்டு. ஃப்ரிட்ஜோட ஸ்டோரி லாங் வீடியோல சொல்றேன்னு சொன்னேன். இப்போ வாஷிங் மிஷினும், ஃப்ரிட்ஜோட ஸ்டோரியும் பார்த்துடலாமா? ஸோ ஃப்ரிட்ஜ் என்ன ஆச்சுன்னா, நாங்க நெனச்ச மாடல் பார்த்தீங்கன்னா, Boschல இருந்துச்சு. 2மே வாஷிங் மிஷினும் சரி, ஃப்ரிட்ஜும் சரி, Boschல வாங்கலாம்னு நெனச்சோம். அங்க போய் விசாரிக்கும்போது, ஏதாவது பார்ட்ஸ் போயிடுச்சு அப்டின்னா, ரீப்ளேஸ் பண்ணறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப காஸ்ட்லியும் கூடன்னு சொன்னாங்க. அதனால அப்படியே பிளான ட்ராப் பண்ணிட்டு, Samsungயே போயிடலாம்னு சொல்லி 2மே Samsung தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மாடல் ஃப்ரிட்ஜ் வந்து ராகுல் தான் பார்த்தாங்க. நான் பார்க்க கூட இல்ல. நேர்ல கண்ல கூட நான் பார்க்கல அந்த ஃப்ரிட்ஜ. ஏன் அப்டின்னா, நான் கேட்டது வந்து 4 டோர் ஃப்ரெஞ்ச் டோர் வேணும். ஆனா வந்து எனக்கு அந்த டிஸ்பென்ஸ்லாம் வேணாம். இன்னும் கொஞ்சம் ஆதியா பெருசாகி நம்ம சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறான் அப்டின்னா, அப்ப அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல என்ன டிசைன்லாம் போட்டிருக்கோ அத வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன் அப்டின்னா அந்த டிஸ்பென்ஸ் ஆகுற தண்ணியும், ஐஸ் கியூப்ஸ்லாம் அடிக்கடி இவன் வச்சு விளையாட ஆரம்பிச்சுருவான். ஸோ, எனக்கு தான் பெரிய தலைவலி. அதனால தான் அது வேணவே வேணான்னு சொன்னேன். டச் மாடலும் அப்படிதான். ஏதாவது பண்ணி ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனா என்ன பண்றது? குழந்தையா இருக்கான்ல, ஏறி நின்னு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்காக தான் அந்த மாடலும். சரி கொஞ்சம் பெருசாகட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில ஏதாவது நல்ல மாடல் வந்துச்சுன்னா, எப்படியும் இது 15 வருஷம், 20 வருஷம் இருக்கும். ஸோ, அப்போ அவன் பெரியவனாயிடுவான். அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஃப்ரிட்ஜ் என்ன ஆச்சுன்னா, ஆர்டர் பண்ணி வந்தது. உங்களுக்கே தெரியும் மினி விலாக்ல அப்படியே பார்ட் பார்ட்டா பிரிச்சு தான் வந்தது. ஏன்னா, இங்க வந்து வீடு பெருசு தான். ஆனா லிஃப்ட்டும் இதுவும் ரொம்ப சின்னது. அதனால வர முடியல உள்ள. 2மே ஒரே நாள் தான் வந்துச்சு. 2மே வர்றதுக்குமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2, 3 வாரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. வந்து அவங்க மாட்டி ஃப்ரிட்ஜ ஆன் பண்ணாங்க. ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. வாஷிங் மிஷின போய் ப்ளக் பண்றாங்க. ஆனே ஆவல. என்னடா இது ஆல்ரெடி கையில துவச்சு துவச்சு ஆல்ரெடி கையெல்லாம் ஓஞ்சு போயிருக்கு. இதில வேற இது ஆன் ஆக மாட்டேங்குதேன்னு பார்த்தா, அவங்க சொல்லிட்டாங்க, "வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகல. நாங்க ரீப்ளேஸ் பண்ணிடுறோம்" அப்படின்ட்டு. 2மே ஏஐ மாடலா, ஸோ அந்த Samsungலேருந்தே வருவாங்கல்ல, ஸோ அவங்க வர்றதுக்கு வந்து 2த்துக்குமே ஒண்ணா தான் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதுனால ஃப்ரிட்ஜும் வேலை செய்யல. 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. வாஷிங் மிஷின் ஓடாத வாஷிங் மிஷினும் அப்படியே தான் இருந்தது. ஓடாத ஃப்ரிட்ஜும் என் பின்னாடி அப்படியே தான் இருந்தது. இத என்னத்த நான் உங்ககிட்ட சொல்றது? சரி ஓடட்டும் சொல்லலாம், ஓடட்டும் சொல்லலாம்ன்னு சொல்லி 1 வாரத்துக்கு மேல போச்சு. ஒரு வீடியோல அந்த ஒரு ஷார்ட்ல வந்திருக்கும். அதுதான் அந்த ஷார்ட். 1 வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்க. ஆனா வந்து சொல்லவே இல்லன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இதுதான் அந்த பெரிய கத. ஸோ இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. கடைசியில வந்து அப்பவும் வாஷிங் மிஷினுக்கு தனியா,
அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு தனியா தான் வந்து வந்து பண்ணாங்க. தனித்தனியா காசு குடுத்தோம். எல்லாமே தனித்தனியாவே ஆயிடுச்சு. ஸோ பெரிய ஒரு டிசாஸ்டர் பண்ணி தான் வந்துச்சு. ஏன் உங்களுக்கு தனித்தனியா வீடியோ போடல அப்டின்னா, என்னைக்கு வந்து ரெடி ஆச்சோ அன்னைக்கு வீடியோ போட்டுக்கலான்னு சொல்லி அப்பதான் பண்ணேன். ஆனா எடுத்து வச்சிருப்பேன் இல்லையா வந்ததெல்லாம். அதனால ரெடி ஆனதுக்கப்புறம் சொன்னேன். இதில பெரிய பிரச்சனையாயி நெகட்டிவ் கமெண்ட்ஸா போட்டு ஒரு வழி பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுதான். வேற எந்த பெரிய மேட்டர்லாம் இல்ல. எனக்கு இது ரொம்ப பெரிய மேட்டரு. ஸோ இதுதான் நடந்ததுங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, ஆதிக்குட்டிக்கு இப்படி இருக்கானே கைய கிய கீழ வச்சு வாயில வச்சிட போறான்னு சொல்லி வீட வந்து நல்லா டெட்டால்லாம் போட்டு நல்லா ஃபுல்லா மாப் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கிச்சன கொஞ்சமா க்ளீன் பண்ணிப்போன்னு சொல்லி ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு. இது ஒயிட் டைல் வேறயா, ஏதாவது கொஞ்சம் சின்னதா பட்டா கூட எப்படி இருக்குன்னா, அப்படியே அசிங்கமா தெரியுது. "எப்படி கிளீன் பண்ணியிருக்கேன்?" அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா பளபளன்னு இருக்கா? இப்போ வந்து கிச்சன் தான் கொஞ்சம் ஸ்லோவா, கொஞ்சம் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நமக்கு லேடீஸ்க்கெல்லாம் காலையில ஸ்டார்ட் ஆகுறதும் கிச்சன் தான், நைட்டு முடிவாகுறதும் கிச்சன் தான். ஸோ இன்னைக்கு கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு, என்னோட ரைட் சைட் கிச்சன மட்டும் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாரி கவுண்டர் டாப்ல ஆயில்லாம் ஸ்பில் ஆயிடுச்சு, கிரீஸியா இருக்கு அப்படின்னா, வார்ம் வாட்டர்ல கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா, அந்த கிரீஸினஸும் இருக்காது, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தான் பாத்திரம் இருந்தது. அதையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, பாத்திரத்தெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ரைட் சைட்ல இருக்கிற கிச்சன வந்து கொஞ்சமா ஆர்கனைஸ் பண்றதுக்காக, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரேஜ் ரேக் தான் வந்திருந்தது. அதில பார்த்தீங்கன்னா, என்னலாம் இருக்கு அப்படின்னா, 12 ஸ்பைஸ் ஜார், ஆயில் டிஸ்பென்சர் இருக்கும். நெறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல அதெல்லாம் வந்துட்டுருக்கு. நான் இத தான் எனக்கு ப்ரிஃபரபிளா இருந்தது. அதனால ரொம்ப காம்பேக்ட்டாவும் இருக்கு. உங்களுக்கு இடத்தையும் ரொம்ப அடைக்காது. 2 ஆயில் டிஸ்பென்சர் வருது. ஒண்ணுத்துல வந்து நான் செசமி ஆயில் ஊத்தியிருக்கேன். இன்னொத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ராகுலுக்கு வந்து கோகனட் ஆயில்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால ராகுலுக்காக கோகனட் ஆயில். 2ம் போட்டு வச்சோனே கரெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு. மேல இருக்க ஜார்லாம் பார்த்தீங்கன்னா, டாப் டெக்ல இருக்கிறது உங்களுக்கு ஸ்பைஸ் ஜார். கீழ ஒரு 4 ஜார் குடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து வுட்டன் லிட்டோட வருது. எல்லாமே போரோசிலிகேட் கிளாஸ் தான் நெனைக்கிறேன். ஸோ, அத நல்லா டைட்டா மூடுனீங்கன்னா, ஏர் டைட் வேற. ஸோ, உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். இந்த லிட்டு போட்டு இந்த காம்பேக்ட்டா இருக்கும் அந்த ரைட் சைட்ல வைக்கும்போதுன்னு தோணுச்சு. ஸோ, ஒண்ணுத்துல வந்து டீ, இன்னொன்னுத்துல வந்து காஃபி பவுடர். ஸோ, நெறைய பேர் வந்து சஜெஸ்ட் பண்றீங்க. ஏன் நீங்க இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்கிறீங்க? நீங்க வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி காஃபி குடிச்சு பாருங்க. இன்னும் செம்ம டேஸ்ட்டா இருக்குன்ட்டு இன்னொரு நாள் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஸோ 4 ஜாருமே அதில சூப்பரா ஃபிட் ஆயிடுச்சு. ஈஸியாவும் இருக்கு வைக்கிறதுக்கும், எடுக்கிறதுக்கும். மேல பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவேன்னா, பீட்ஸா சீசனிங் அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து செசமி சீட்ஸ் அதெல்லாம் போட்டு வைக்கலாம். டக்குன்னு எடுத்து சீசனிங் பண்ணும்போது ஈஸியா இருக்குமேன்னு சொல்லி தான் அழகா இருக்கேன்னு ட்ரை பண்ணேன். மேல பார்த்தீங்கன்னா, அதில குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் போட்டு குடுத்துருக்காங்க. நம்ம கொட்டும்போது நமக்கு நெறைய வந்து கொட்டாது. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தான் கொட்டிக்கும். அதனால வந்து ஒன்னொன்னுத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, இன்னைக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே பாக்கெட்ல இருந்தது தான். இந்த மாசத்துக்கான ப்ரொவிஷன் எல்லாமே நான் கொஞ்சம் பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன். அத வந்து எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் அது ஒரு கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால உள்ள என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு ஈஸியா தெரியும். ஸ்பைசஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். இந்த மாரி ஏர் டைட்ல போட்டு வைக்கும்போது. நம்ம நார்மலான அந்த மூடி டைட்டா இல்லாம போட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏர் டைட் இல்லாம இருந்ததுன்னா, உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் போயிடும். பட் இதில பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். கவுண்டர் டாப் மேல ஈஸியா இருக்கு. ரொம்ப ஸ்பேஸும் அடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பருப்பெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக இந்த டால் ஏர்டைட் கிளாஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில வந்து இந்த ரிப்டு இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இதுவுமே ஹை போரோசிலிகேட் கிளாஸால ஆனது. மேலேயும் கொஞ்சம் வுட்டன் லிட் குடுத்துருக்காங்க. ஏர் டைட்டா இருக்கும். ஸோ, அதனால உங்களுக்கு இந்த கிளைமேட்ல வந்து என்ன ஆகும்னா, நெறைய பேர் ஈர கையோட வச்சுருவீங்க. இது பூச்சி வந்துரும். இல்லன்னா அந்த ஈரத்தினால உங்களுக்கு கெட்டு போயிடுற மாதிரி ஈஸியா ஆயிடும் இல்லையா? அதெல்லாம் இதில ஆகவே ஆகாது. நம்ம வந்து அழகா சீல் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, என்ன உள்ள இருக்குன்னும் பார்த்துக்கலாம். என்ன பூச்சி வந்துருச்சா எதுனாலும் டக்குன்னு தெரிஞ்சிரும். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம காலி பண்ணிருவோம். இப்ப நான் வந்து கொட்டி வைக்கிறது எல்லாமே பருப்பு வகைகள். நான் வந்து இப்ப பவுடரா கொட்டுறேன் அப்டின்னா, அது எவ்வளோ புடிக்கும் அப்டின்னு தெரியல. பட் பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 கிலோ அளவுக்கு கரெக்ட்டா புடிச்சிருக்கு. நான் இப்ப வந்து இதுல 4 அதுல 4 குட்டி சைஸ்ல 4 வாங்கியிருக்கேன் இல்லையா? ஆனா அந்த இதில வைக்கும்போது எனக்கு வந்து இன்னும் ஒரு 4 எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ, இன்னும் ஒரு 4 வாங்கணும்னு நெனைக்கிறேன். அதில வைக்கும்போதே ரொம்ப அழகாவும் இருந்தது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, 610 எம்எல் இதுவும் செட் ஆஃப் 4 இதுவும் போரோசிலிகேட் கிளாஸ்ல தான் வருது. மேல இந்த வுட்டன் லிட் பார்த்தீங்கன்னா, நல்லா ஏர் டைட்டா இருக்கிறதுனால, நமக்கு வந்து அந்த எல்லாமே கிரிஸ்பாவே இருக்கும். அப்படியே ரீட்டெயின் ஆகும். இதுவும் ஹை போரோசிலிகேட் கிளாஸ் தான். ஸோ, பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கு. எனக்கு வந்து இந்த மாரி கிளாஸ் ஐட்டம்ல வச்சு யூஸ் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். கிளாஸஸ், செராமிக்ஸ் அந்த மாரி. அப்புறம் பிராஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால கிளாஸ் அந்த சைடு ஃபுல்லாவே கிளாஸு, பிராஸ் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க.
இதுவும் எனக்கு எக்ஸ்ட்ராவா 4 தேவைப்படுது. இப்ப நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 4 மேல இருக்கா? ஸோ இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 வச்சா கரெக்ட்டா அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இது சீ த்ரூவா இருக்கிறதுனால ராகுல் கூட இப்ப என்ன கேட்கவே வேணாம். வந்து ஈஸியா அவங்களே எடுத்து இதுல இது இருக்கா, அது இருக்கான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிரும். அந்த ஸ்டிக்கரும் ஒட்டி வைக்கணும்னு அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமா, அவசியமான தேவையா உள்ளது. போரோசிலிகேட் கிளாஸ் பாட். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்ஃப்யூசர் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட்டான கீழ வந்து ரப்பர் கேஸ்கெட்டும் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம முறுக்கெல்லாம் செய்றோம், ஏதாவது பூரியெல்லாம் செய்றோம், நெக்ஸ்ட் டைமும் அந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்படியே ஊத்தி வைக்கும்போது உங்களுக்கு மேல இருக்கிற அந்த கிரெயின்ஸ்லாம் மேலேயே நிக்கும். கீழ அந்த ஆயில் ஸ்ட்ரெயின் ஆயி கீழயே இருக்கும். கிளாஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ ஆயில் பண்ணேன்னா, இன்னும் ஒரு தடவ யூஸ் பண்ணிட்டு அத்தோட முடிச்சுடுவேன். 2 தடவ தான். ஆனா அது வந்து அந்த பாட்லயே இருந்ததுன்னா, கடாயிலே இருக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். அத மூடி மூடி வைக்கணும். பெரிய இடம் அடைச்சுக்கும். இதுல வந்து ஈஸியாவே இருக்கு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ராகுலுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. எனக்கு ஏதாவது பண்ணித்தா அப்டின்னாங்க. ஸோ லஞ்ச் டைமும் வந்ததுனால, நம்ம ஆர்கனைசேஷன் வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து பீஸ் புலாவ் தான் பண்ண போறேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இதுக்கு வந்து ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சமா புதினா மட்டும் இருந்தா போதும். நான் வந்து ஜார்ல கொஞ்சமா இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு மாரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ப்ரெஷர் குக்கர்ல பண்ணியிருக்கேன், க்ளே பாட்ல பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் செராமிக் பாட்ல வந்து குக் பண்றது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காவும் இருந்துச்சு. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில ஆயில் சேர்த்துக்க போறோம். இது வந்து மேசன் பிளாக் செராமிக் க்ளே பாட் ஃபார் குக்கிங்னே வருது. இது 2200 ml. பட் நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் தான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ அதில வந்து கொஞ்சம் ஆயிலும், நெய்யும் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், நம்ம அந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலா செய்ற மாரி தான். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. நான் இன்னும் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, கீழ ஒட்டவே இல்ல. குக் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. இதுல செய்யும்போது சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டாவே இருக்கும். மேல உங்களுக்கு அந்த மூடி குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மூடில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வென்ட் மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து மூடி வைக்கும்போது நல்லாவும் இருக்கு. இது வந்து செராமிக் ஸ்பூன் ரெஸ்ட். இது வந்து வுட்டன் ட்ரேவோட குடுத்துருக்காங்க. ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சிருந்தேன். மாமியார் வீட்ல வந்து ஸ்டீல்ல இருக்கு. பட் இங்க செராமிக்லயே வாங்கியாச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில ஆட் பண்ணிட்டு, நான் நல்லா எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா என்ன ஆகும்? கீழ ஒட்டும் இல்லையா? பாருங்க இதில ஒட்டவே இல்ல. நல்லா நான்ஸ்டிக் மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சமா புதினா ஆட் பண்ணிட்டு, அதையும் நல்லா வதக்கி விடுங்க. சிம்பிளான ரெசிபி தான். பட் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம பட்டாணி சேர்க்க போறோம். பட்டாணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் இப்ப வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கு. பட் கீழ வந்து ஒட்டவே இல்ல. இந்த க்ளே பாட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செராமிக் பாட் சாரி. செம்மையா இருக்கு. ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடிய போட்டு விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரைஸ 30 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு, தண்ணி கொஞ்சம் வத்தும் இல்லையா? மேல ரைஸ் தெரியும் இல்லையா? அப்போ மூடிய போட்டு விட்டுட்டா நமக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டிங்கன்னா சூப்பரா வெந்துரும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சிம்ல வச்சு பாருங்க 20 மினிட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செராமிக் பட்டர் டிஷ் தான். இது வேற ஃபுட் சேஃப் செராமிக் தான். நான் வந்து பட்டர் மூடி வச்சு இந்த நைஃப்க்கு தேடிட்டே இருப்பேன். ஸ்பூன தேடுவேன். எங்கடா பட்டர் தேடுறதுன்னு. பட் இது மேலேயே இந்த செரேட்டட் நைஃப் குடுத்ததுனால நமக்கு ஈஸியா இருக்கும் வேல. ஃப்ரிட்ஜ்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து அழகா யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். எல்லாமே வந்து காம்போ பார்த்தீங்கன்னா, ஒயிட் வித் அந்த வுட்டன் லிட் தான். அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. இப்ப பாருங்க நமக்கு முடிஞ்சிருச்சு ரைஸு. எப்படி ஒட்டாம சூப்பரா பொல பொலன்னு வந்திருக்குன்னு பாருங்க. இந்த செராமிக் பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வாங்குன எல்லாத்தோடவே எனக்கு இதுதான் செம்ம ஃபேவரைட்னே சொல்லுவேன். மேல அந்த மூடியும் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு டஸ்ட்பின் தான் வாங்கியிருந்தேன். ஏன் கேட்குறீங்க? இந்த டஸ்ட்பினுக்கு கவர் கவரா தேடி நம்மளோட அந்த உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த பேக்லலாம் போட்டு வச்சிருந்தேன். அதனால ஒரு டஸ்ட்பினும் சேர்த்தே போட்டாச்சு. இந்த டஸ்ட்பின்ல வந்து அழகா இத எடுத்துக்கலாம். இது 5000 ml நல்லா பிளாக் கலர்ல வாங்கியிருந்தேன். பெடல்ல கால் வச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா, பெடல்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ அத வச்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. கிச்சன்ல வைக்கலாமா? இல்ல வந்து பாத்ரூம்ல வைக்கலாமான்னு ஒரு யோசனையாவும் இருக்கு. இப்போதைக்கு நான் கிச்சன்ல தான் ஒரு மூலையில வச்சிருக்கேன். ஏன்னா நான் போடுற கிச்சன் வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பத்தாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அதனால வேற இடம் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போதைக்கு இங்க வச்சிருக்கேன். ஸோ பீஸ் புலாவுக்கு சைட் டிஷ்ஷா வந்து ஆனியன் ரைத்தா தான். ஸோ கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சமா வந்து கொத்தமல்லி போட்டு கொஞ்சமா தயிர் சேர்த்து, உப்பு சேர்த்துட்டா ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இத சர்வ் பண்றதுக்கு செராமிக் டின்னர் பிளேட் தான் செட் ஆஃப் 6 வருது. ரொம்ப கிளாஸி ஃபினிஷ்ல நல்லா ஸ்மூத்தா குடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஈஸியாவும் இதில அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டர்டியாவும் இருக்கும். ரெகுலராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ராகுலுக்கு வந்து எப்பவுமே
ஸ்டீல் பிளேட்லலாம் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி செராமிக் பிளேட்ஸ் தான். ஏன்னு தெரியல. பட் அவங்க ஃபேமிலியே வந்து செராமிக் பிளேட்ல தான் சாப்பிடுவாங்க. ஸோ, அதனால இன்னைக்கு செராமிக் பிளேட்ல தான் சர்வ் பண்ண போறேன். இது நல்லா ஸ்டர்டியாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாஸ்தா பிளேட் தான். ஸ்வர்ல் பாஸ்தா பிளேட் 8 இன்ச் வரும். இது வந்து டிஷ் வாஷர் சேஃபும் 2 கலர்ல வருது. எனக்கு பாஸ்தாலாம் ரொம்ப பிடிக்கும். ராகுலுக்கும் பிடிக்கும். அதனால அதுக்காக வாங்கியிருந்தேன். டிஷ் வாஷ்லயும் வச்சு நீங்க ஈஸியா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இன்னை வரைக்கும் டிஷ் வாஷர் வாங்கல. வாங்கினப்போ வச்சு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ, புலாவும் ரெடி ஆயிடுச்சு. ராகுல் தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. பாருங்க எவ்வளோ பொல பொலன்னு உதிரியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணுமே இல்ல. நான் தண்ணி வச்சு மேல தண்ணி கம்மியானதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டேன். அவ்வளோதான் 20 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறமா ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங்கும் ஆயிடுச்சு. நெறைய பேர் ஈவினிங்ல சாமி கும்பிடுவீங்க, விளக்கேத்துவீங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் காமிக்க போறேன். ஸோ, என்னன்னா நமக்கெல்லாம் தாலி செட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி சாமிக்கு வந்து ஒரு புஷ்பாஞ்சலி ஆஃபரிங் பூஜா தாலி செட் ஆஃப் 6 இதில வந்து ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு 6 ஐட்டம் வருது. ஒரு மணி, நம்ம பஞ்சபாத்திரம் வச்சிருப்போம் இல்லையா? அது, அதுக்கப்புறம் அந்த நான் செகண்ட் இடத்துல அது என்னன்னு சொல்லுங்க. இது வந்து ஊதுபத்தி சொருகுறது. கொஞ்சமா வந்து நெய்வேத்தியம் காட்டுறதுக்காக கொஞ்சம் சின்ன ஒரு கப் மாரி குடுத்துருக்காங்க. ஒரு பெல் வருது. ஸோ, அழகா இருக்கு. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஷைனியா வித்தவுட் எனி டானிஷ் அந்த மாரி இருக்கு. நெறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல இது எங்க, அது எங்கன்னு தேடுவீங்க. அந்த மாதிரி தேடாம இந்த மாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரேஜ் பாக்ஸ்லயே வச்சுக்கலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு டிவைன் ஃபீல் குடுக்கும் உங்களுக்கு பூஜை ரூம்ல அப்படி வச்சீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் சென்டட் இன்சென்ஸ் ஸ்டிக் பேக் ஆஃப் 50. நெறைய பேருக்கு இந்த ஃப்ளோரல் சென்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ, ஆதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஜாஸ்மினோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் குடுத்திருந்தது. நல்ல நல்லாவே இருக்கு. யாருக்காவது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, சாமி கும்பிட்டு நிம்மதியா ஒரு ஃபீல். அந்த கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிடுறது இருக்கியா, அது வந்து இப்பலாம் ஒரு வேற லெவல் நிம்மதி ஃபீலிங் குடுக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. நெறைய பேருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ, அப்பவாவது கொஞ்சம் நமக்குன்னு நம்ம டைம் அப்படின்னு இருக்கு. ஸோ, சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, மிச்ச வேலையெல்லாம் நைட்டுக்கான டின்னரு அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நீங்க வந்து சாமி கும்பிடும்போது என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? இல்ல ஏதாவது மந்திரம் சொல்வீங்களா? அப்படின்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து நார்மலா ஒரு பூஜை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் லக்ஷ்மி நாராயணியோட ஒரு மந்திரம் மட்டும் சொல்லிட்டு எழுந்துப்பேன். இன்னைக்கு நான் காமிச்ச ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருக்கு அப்படி வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வச்சிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ஒண்ணொண்ணுமே சூப்பரா குவாலிட்டியாவே இருக்கு.